நான் டெய்லி காலையில் 6 மணிக்கு சர்ஜரி ஆரம்பிச்சிருவேன். ஆரம்பிச்சேன்னா பை 10:30, 11 ஐ ஃபினிஷ் மை கோட்டா. ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, ரொபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை டெய்லி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்லியும் இன்னும் கேட்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா ஒரு டேட்டா ஒன்று கூட நான் ரீசெண்டாக படித்தேன். ஒரு 90s இருந்த பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணுறப்ப 2019 அப்படியே டபுள் த டைம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு டேட்டா வந்து 60 அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்கள 2050 பார்க்குறப்ப தேர் வில் பி 10 crore பேஷண்ட்ஸ் ஆர்த்ரைட்டிஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. why this is increasing continuously even though முன்ன விட நம்ம அவேர்னஸோட தான் இருக்கும். கரெக்ட். அப்படி இருந்தும் வாட் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ்? இந்தியா வந்து போனது சொன்னீங்க, இந்தியா இந்த டயபெட்டிக்ஸ் மாறணும், இப்போ அதாயிருமோன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் அவேர்னஸ் இருக்குது, முன்ன விட நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றோம், ஓரளவு வசதியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. எஸ், ஆனால் வசதி தான் நெகட்டிவ். வசதி இருக்கிறதுனால கம்ஃபர்ட் லெவல் அதிகமாகுது. கம்ஃபர்ட் லெவல் அதிகமாச்சுன்னா நம்ம டிவியோட சைஸ் பெருசாகுது, ரிமோட்டோட சைஸ் பெருசாகுது, சோஃபா இன்னும் பெருசாகுது. சோஃபா விட்டு நம்ம எந்திரிக்கிறது கிடையாது. வளர்ச்சி ஆக ஆக நம்ம இன்னும் சோம்பேறி ஆகிட்டு போகிறோம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நம்ம அவ்வளோ டைம் கொடுக்கறது இல்லை. நம்மளுக்கு வளர்ச்சினா என்ன, கம்ஃபர்ட்னா என்ன, இன்னும் நம்ம சோம்பேறி ஆக்கிறது தான் கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட் தான் கூடி இருக்கு அப்படிங்கிறீங்களா?